பை த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு காமிப்போம் ஒரு படத்தோட முதல் ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாரும் தான். இதுக்கு முன்னாடி ஆமாம் ஒரு சில படம்லாம் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் நிறைய பாராட்டியிருக்கீங்க. அது எப்படி இருக்குன்னா ஒரு பாதி பேர் பாராட்டுவாங்க, ஒரு சிலருக்கு வேற கருத்து இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்தால் இவன் நிற்கிறான்னு சொல்லிட்டு பின்னாடி வழியெல்லாம் போயிடுவீங்க. அதெல்லாமும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படத்தில் எல்லாருமே வந்து என்கிட்ட நின்று பேசி எல்லாருமே விஷ் பண்ணிட்டு போனீங்க. ஒரு மனதா எல்லாருமே பாராட்டி ஒரு பாராட்டை வந்து இந்த படத்துல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் வெளியில. ஸோ இந்த படம் வந்து என்ன மாதிரி படம் பண்ணணும் அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுக்குது. அதுக்காக இதுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்லாம் நான் சொல்லல. ஒவ்வொரு படத்துலையும் வேற வேற ஆடியன்ஸ்க்கு ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஒரு மிக்சடான ரிவ்யூஸ் இருக்கும், ஒரு மிக்சடான கருத்துக்கள் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ப்ராப்பர் என்டர்டெய்னர் அப்படின்னா கருத்து காணாம போயிடும்ன்றது இந்த படம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் ஒன்றா வந்து விஷ் பண்ணிட்டு பாராட்டிட்டு போனது வந்து வெறும் பாராட்டு கிடையாது, அதெல்லாம் மிகப்பெரிய பிளஸ்ஸிங்ஸ். ஸோ அதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த பிளஸ்ஸிங்கை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை கொண்டு போய் மக்கள்கிட்டையும் சேர்த்திங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், இது வெறும் ஃபார்மாலிட்டிக்காக உங்களுக்கு சொல்கிற நன்றி கிடையாது. இந்த தேங்க்ஸ் ஆண் பாவம் பொல்லாதது நிறைய விஷயங்களை பார்க்க வச்சுருக்கேன் இந்த படத்தினுடைய வெற்றி. நான் நிறைய பார்க்காததெல்லாம் பார்த்தேன். நீ நல்லா நடிச்சேன்னு சொன்னாங்க, ஃபஸ்ட்டு டைம் நடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அண்ணன்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சு நீங்கள் தான் நானே, நீங்கள் மட்டும் எல்லாருமே. ஸோ அன்னைக்கு அந்த உண்மையிலே சொல்ல போனால் இந்த படத்தினுடைய இது சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிறது என்னதான் நம்ம படம் எடுத்தாலும் எத்தனை முறை பார்த்தாலும் நமக்கே ஒன்று இருக்கும்ல, இது நடந்துருமா தேட்டரில் சிரிச்சிருவாங்களா, இது கரெக்டாக போய் சேர்ந்துருமான்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கப்ப கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க, தூங்குங்க, நடக்கும் அப்படின்னு முதல்ல சொன்னவங்க இந்த அரங்கத்துக்குள்ளே இருக்கவங்க தான். ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு அன்னைக்கு நைட் நாங்களாம் எவ்வளோ நேரம் இதை பற்றி பேசி சந்தோஷப்பட்டு இருந்தோம் எங்களுக்கு தான் தெரியும். வார்த்தைக்கு நண்பர்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்துலேயும் இது ரொம்ப, அதாவது இந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறது எல்லா பக்கம், இங்கே மட்டும் இல்லை, நாடு கடந்து எல்லா பக்கம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா டெக்னீஷியன்ஸும் இதில் இருக்கக்கூடிய எல்லா கலையரசன், ரியோ, விக்னேஷ்காந்த், அப்புறம் நம்ம எடிட்ரு சித்துக்குமார், இவங்கெல்லாம் எல்லாருமே யாருமே வந்து ஒரு தனித்தனியாக ஒரு இடத்துலேருந்து வந்த மாதிரி எனக்கு தெரியல. எல்லாருமே வந்து ஒரு குடும்பத்துலேருந்து வந்த மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கனெக்ட். ஒர்க் பண்ணியிருக்கேன்றதை தாண்டி என் டீமும் வந்து டே அண்ட் நைட் தூங்காமல் நிறைய நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் கலை ப்ரோ எதுக்கு அப்படின்னா படத்தோட லாஸ்ட் ரிலீஸ் ஒட்டி வந்து படத்தோட மிக்ஸ் போயிட்டு இருந்தது. மிக்சிங் அப்போ வந்து முழுசாக என்னை நம்பி மொத்த டீமும் கிளம்பி ப்ரொமோஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ மொத்த அவுட்டும் நானும் மிக்ஸ் இன்ஜினியர் எல்லாம் தனியாக உட்காந்து ஃபுல் ஒர்க் பண்ணும்போது அந்த ட்ரஸ்ட் உங்களுக்கு என் மேலே இருந்ததுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ. நிறைய பேர் கேப்டன் ஆஃப் த ஷிஃப்ட்னு சொல்லும்போது எனக்கு ஒரு தோணும், நான் அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது இல்லை எல்லாரும் சேர்ந்து தானே பண்ணாங்க, அப்புறம் எப்படி அதை கேப்டன் ஆஃப் த ஷிப்னு ஒருத்தரை மட்டும் தனியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன். படத்தை முடிக்கும்போது தோணுச்சு, இல்லை சொல்லலாம், தப்பு இல்லை, கேப்டன் ஆஃப் த ஷிப்னு டைரக்டராக சொல்லலாம். அது வந்து எல்லாருமே இங்கேருந்து வந்தேன் இங்கே வந்தேன்னு சொல்கிறாங்களே, அதேமாதிரி நானும் இங்கேருந்து தான் வந்தேன். 2016 கேமராமேனாக பண்ணிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து இதேமாரி உட்காந்து கேமரா பண்ணி அதே கேமரா முன்னாடி நான் இங்கே நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பத்திரிகையாளர்கள் எப்படி இருக்குன்னா, இந்த குழந்தை பிறந்தப்போ வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து சொல்லுவாங்கன்னா நர்ஸு தான் வந்து சொல்லுவாங்க, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா. அதேமாரி ஆடியன்ஸ்கிட்ட போயிட்டு நல்ல படமா கெட்ட படமான்னு சொல்கிறது வந்து பத்திரிகையாளர்கள்லாம். ஸோ அந்த வகையில் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விஷயம், இவங்க வந்து ஐ டோல்ட் திஸ் பிஃபோர், இவங்க வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணுவேன், ஹீரோயினுக்கு மட்டும்தான் லைட் போடுவேன், நல்லா ஃப்ரேம் போடுவேன், அவங்கள மட்டும்தான் அழகாக காட்டுவேன், ரியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ படம் பார்த்ததுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி.